நீங்க அனுப்புன லொகேஷனுக்கு வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? அங்க ஒரு கேரவேன் நிக்கும் பாரு. கேரவன்னா? வெள்ளை கலர்ல பெருசா ஒரு வேன் இருக்கா? பாத்துட்டியா? பாத்துட்டேன். அதுக்குள்ள வா. ம். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? முதல் கேள்வியே அம்மாவை பத்தி கேக்குறாரே. இப்ப அம்மா சாப்பிடலன்னு சொன்னா வருத்தப்படுவாரே. உன்னதான் கேக்குறேன், அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. சாப்பிட்டாங்களா? அது முதல்ல சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னாங்க. தாத்தா கட்டாயப்படுத்தி சாப்பிட சொன்னாரு. சாப்பிட்டாங்க. வந்ததுல இருந்து அவங்கள நினைச்சுதான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. முதல்ல நான் கூட இப்படிலாம் ஓடி வரணுமா நினைச்சேன். ஆனா மகா, நீ சொன்ன பிளான் கரெக்டான பிளான் தான். இல்லைன்னா கண்டிப்பா என்னை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆமாங்க, நீங்க போன 5 நிமிஷத்துலயே போலீஸ் வந்துட்டாங்க. நீங்க வீட்ல இல்லைன்ன உடனே ரொம்ப கோவமா பேசினாங்க. நீங்க வந்தா உடனே சொல்லணும்னு வார்ன் பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்க. நம்ம கம்பெனி நம்பர் 1 வந்துடக்கூடாதுங்கிறதுல எதிரி கம்பெனி அடமெண்டா இருக்காங்க. ஆனா நான் விட மாட்டேன். என்னோட டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு இந்த ஆட்டிட்யூட் நடந்தே ஆகணும். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. அவ பேர் என்ன? ரியா. அவ மட்டும் என் கையில சிக்குனா சரி, நீ கிளம்பு. நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் பரிமாறிட்டு போறேன். எனக்கு சாப்பிட்ற மூடலாம் இல்லை, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்லைங்க, நீங்க பசி தாங்க மாட்டீங்க. திவ்யா அக்கா சொன்னாங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு பசிக்கல. பசிக்கும் போது சாப்பிடுறேன். ம். எங்களை ஏமாத்திட்டு போயிட்டா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? இந்த ஆட்டோக்காரன் அடிச்சடியில எல்லா உண்மையை சொல்லிட்டான். அவன் ஒரு அக்யூஸ்ட். அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. நீ போய் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு வரியா? நான் யாருக்கு சார் ஊட்டி விட்டேன்? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. கையும் களவுமா மாட்டிக்கிட்ட உடனே நடிக்கிறியா? திரு எங்க இருக்கான்னு சொல்லிட்டா அவனுக்கு மரியாதை இல்ல. உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு எதுவும் தெரியாது சார். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும் சார். பாருங்க சார் எப்படி பேசுறான்னு. இவ்வளவு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா எல்லா உண்மையும் கக்கிடுவா. ஆமா, நான் என்ன சார் பண்ணேன்? என்ன எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்க? சின்ன பொண்ணா இருக்கியே, வேண்டான்னு பார்த்தேன். உனக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாது. வண்டியில இரு. வா.
ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு. நீ நினைக்கிற மாதிரி போலீஸ்காரன் நான் இல்ல. மரியாதையா போயிடு. டேய், நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். ப்ராப்ளம் இல்லையே. இல்லக்கா, சரியான நேரத்துல நீங்க தான் கேமியோ அண்ணனை அனுப்பிட்டீங்களே. சரி, திரு எப்படி இருக்கான்? அம்மாவை நினைச்சுதான்க்கா ரொம்ப வருத்தப்பட்டாரு. நீங்க நிச்சயம் அவரை வெளியே கொண்டு வந்துருவீங்க, எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் சரியாயிடும்னு நான் சொன்னேன்க்கா. உங்ககிட்ட அவரே பேசுறேன்னு சொன்னாரு. நீ மட்டும் இல்லனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அலெக்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? இதெல்லாம் சின்ன மேட்டர். பெரிய மேட்டர் திருவை வெளியே கொண்டு வர்றதுதான். கண்டிப்பா கொண்டு வந்துடலாம்ல. ஹே, நான் வந்த பிறகு அந்த டவுட் உனக்கு வரலாமா? இனிமே நாமெல்லாம் ஒரே டீம். நம்மளோட ஒரே எய்ம் திரு மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி வெளியே கொண்டு வர்றதுதான். எந்தூசியாஸ்டிக்கா வேலை பார்ப்போம். அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க கேமியோ அண்ணன்? பிளான் இனிமேதான் யோசிக்கணும். யோசிப்போம்.